ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் சகோதரன் வந்திருக்கீங்க, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்தியசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிசாசனுடைய தந்திரங்கள் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம். இப்படி நாம் பார்க்கும்போது பிசாசனுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய தந்திரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? ஓகே, அன்புக்குரிய சகோதரரே, ஸோ உங்களுடைய கேள்வி மறுபடியும் பார்க்கும்போது பிசாசனுடைய தந்திரங்கள் இன்றைக்கி அநேகம் இருக்குது. அப்போ அந்த தந்திரத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து சொல்ல முடியுமா அப்படின்றது உங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஸோ எந்த தலைப்பின் கீழே கவனிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவின் பிறப்பும் பிசாசின் தந்திரமும் அப்படின்ற தலைப்பில் நம்ம கவனிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் பிசாசனுடைய தந்திரமானது எப்படி செயல்படும் அப்படின்னா, வேதம் நம்ம கொடுத்த அறிவை நம்மகிட்ட இருந்து மறைக்கிறது மூலமாக தான் செயல்படும். அப்போது ஒவ்வொருத்தருடைய அந்த அறிவு கண்களை குருடாக்குவதன் மூலமாக அவனுடைய தந்திரங்கள் செயல்படுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், 2 கொரிந்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பார்த்தீங்களா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அப்போ வேதம் சொல்லக்கூடிய உண்மைகள், அந்த அறிவை தவறாக புரிய வைப்பதன் மூலமாக ஒவ்வொருத்தருடைய மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்போ இன்னைக்கு பிசாசானவன் ஒட்டுமொத்த உலகத்தை பற்றி நம்ம பேசின அவசியம் கிடையாது. அது ஆல்ரெடி பிசாஸ் கண்ட்ரோல் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு வசனம் சொல்லிட்டார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அதை படித்து பாருங்களேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். ஓகே, அப்போ உலகம் முழுவதுமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றது நமக்கு தெரியுது. ஆனால் விசேஷ விதமாக என்டையர் கிறிஸ்டியானிட்டி, ஒட்டுமொத்த கிறிஸ்தவருடைய அந்த அறிவை கெடுத்து வச்சிருக்கான் பிசாசானவன். அதன் மூலமாக அவர்களுடைய மனக்கண்கள்லாம் குழாக்கப்பட்டிருக்குது. எப்படி சகோதரரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க ட்ரை பண்ணும் பொழுது பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நிறைய எச்சரிப்புகளை கொடுத்துருக்கார். பாருங்கள், 2 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பார்த்தீங்களா? அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவைகளையும் கூட சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ உங்கள் கேள்வி என்னென்னா, பிசாசானவன் ரொம்பவும் தந்திரமான காரியங்களை செய்துட்டு இருக்கிறான், அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க. நிறைய உலகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பையே அவன் இன்னைக்கு உலகத்துக்குள்ள தவறாக புரிய வச்சிருக்கிறான். எப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்களுடைய நம்பிக்கை எப்படி பிசாசனால உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி அது தேவனுடைய வல்லமை, அது 100% வேதாமத்தில் மிக மிக தெளிவாக காமிக்கப்பட்டிருக்கு. பரிசுத்தாவி இருக்கின்றது உண்மை. நம்ம பல பாடங்கள் மூலமாக கவனிச்சிட்டோம், வேதம் நமக்கு தெளிவுபடுத்திருச்சு. இந்த பரிசுத்த ஆவியை தான் உலகத்தில் கூடிய கிறிஸ்தவர்கள் ஆவியானவர் அப்படின்ற 3வது ஆள் தத்துவமுள்ள ஒரு கடவுளாக, தேவனாக சொல்றாங்க, நம்புறாங்க. இப்படி நம்ப வச்சது பிசாசு. அப்போ ஒட்டுமொத்த உலக கிறிஸ்தவருடைய மனக்கண்ணை இப்படியாக குருடாக்கி வச்சிருக்கிறான். இதனால என்ன ஒரு பாதிப்பு வந்திருக்குது
அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இதை கிறிஸ்தவர்கள் நிதானிக்கவும் இல்லை, அறியவும் இல்லை. அந்த அளவுக்கு குருடாக்கி வச்சிருக்கிறான் பிசாசானவன். எப்படி சகோதரரே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை மிகவும் எளிமையாக சாதாரணமாக அநேகர் படிக்கிறாங்க. ஆனா வசனத்தை நிதானிச்சு படிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தவறுகள் அவர்கள் அறியாமலேயே செய்திருக்கிறார்கள் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். யாரு? கிறிஸ்தவர்கள். அவர்கள் அறியாமலேயே இவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருக்கிறாங்க. என்ன தவறு பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா பாருங்க, லூக்கால 1வது அதிகாரம் 35ஆம் வசனம் படிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாருக்குமே மிக அழகாக புரியக்கூடிய வசனம். ஆனால் நிதானமா படிக்கும் பொழுது சில அழகான உண்மைகளை நம்ம உறுதிப்படுத்த முடியும். இந்த வசனத்துல நீங்க பார்த்த காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். நல்லா கவனிங்க. இந்த தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை தான் கிறிஸ்தவர்கள் ஆள் தத்துவமுள்ள கடவுள் தேவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆள் தத்துவம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை கிறிஸ்தவர்கள் இப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, எப்படி? பரிசுத்த ஆவிதான் ஆள் தத்துவமுள்ள தேவன், அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்க சொல்லப்பட்ட வசனத்துல இருக்கக்கூடிய உண்மைகளை அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்கன்றது இப்ப நம்ம புரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கேட்கும் பொழுது என்ன புரிஞ்சிருக்கும்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி வல்லமைதான், அது ஆள் தத்துவமல்ல, கடவுள் கிடையாது. ஒருவேளை அப்படிதான் சொல்லுவேன்னு சொன்னீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்காங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆள் தத்துவமல்ல ஒரு தேவனுக்கும் மரியம்மாளுக்கும் அவங்களுக்கும் பிறந்தது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இங்கு தவறாக கருதப்படும். அப்படிப்பட்ட தவறுகளை கிறிஸ்தவர்கள் அறியாமலேயே செய்துட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அப்படி செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவி என்பது உன்னதமான தேவனுடைய வல்லமை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக சிந்திக்க கூடாது, பேசக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவிய ஆள் தத்துவமல்ல தேவன் என்று சொல்லி இப்படியாக பிசாசானவன் மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பையே தவறாக சொல்லக்கூடிய அளவுக்கு, நினைக்கக்கூடிய அளவுக்கு பிசாசனுடைய தந்திரங்கள் செயல்பட்டிருக்குது. இதை இன்றைக்கு வரைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் அறியவே இல்லை. வாய்ப்பு இருந்தும் நிதானிக்கிறதுக்கு மனசு கிடையாது. காரணம் என்ன? அந்த அளவுக்கு மனது குருடாக்கப்பட்டிருக்குது. புரிஞ்சுங்களா உங்க கேள்விக்கான பதில்? அப்ப இந்த மாதிரி அநேக காரியங்கள் வேதாந்தத்தில் காமிக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் சொல்றாரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த வேதத்துடைய அறிவை மிக தெளிவாக பெற்றுக்கொள்வது அவசியம். அப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன? பிசாசனுடைய தந்திரங்கள் அநேகம் இருக்குது, எப்படி செயல்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அது எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். இருந்தாலும் குறிப்பாக நீங்க கேட்டதுனால நம்ம சொன்னோம். அப்ப பிசாசானவன் ஒவ்வொருத்தருடைய மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். எப்படின்னா, அறிவை திரித்து சொல்வதன் மூலமாக, அறிவை தவறாக புரிய வைப்பதன் மூலமாக குருடாக்கி வச்சிருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு சில ஆதாரமான வசனங்களை நம்ம பார்த்துட்டோம். 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 யோவான் 5:19, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்துட்டு வரும்பொழுதுதான் ஒரு உதாரணம் பார்த்தோம். நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிலேயே இவ்வளோ பெரிய தவறான புரிந்து கொள்ளுதலை இன்னைக்கு பிசாசாரவன் செய்து காமிச்சிருக்கான். நம்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. சரிங்களா? அப்போ ஒரு வசனம் படிங்க. அப்போஸ்தலர்ல 17ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். பாத்தீங்களா? அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்ப இதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவிய, உன்னதமான தேவனுடைய வல்லமைய, அது வல்லமை தான். ஆனா பிசாசானுடைய தவறான வழிநடத்தல் மூலமாக பரிசுத்த ஆவிய ஆள் தத்துவமுள்ள ஒரு தேவன், 3வது கடவுள் சொல்லி
பிசாசை நம்ப வச்சான் இல்லையா, அது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியல இல்லையா, அந்த அறியாமல் உள்ள காலங்களை தேவன் மன்னித்து விடுவார். ஆனால் இப்பொழுது அறிவை தெளிவாக்கி இருக்கிறார். மறுபடியும் தவறு செய்தால் அந்த தவறுக்கான தண்டனை பெற்றுக்கொள்வார்கள். இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அன்புக்குரிய சகோதரரே, இந்த ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அநேகராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சரிங்களா? அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தெய்வம் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.